ஃப்ரெண்ட்ஸ், ஜெட்டாவில் நடந்துட்டு இருக்க 2025 மெகா ஆக்ஷன் முதல் செட்டில் ரிஷப் பண்ட் 27 கோடிக்கும் செய்யர் 26 கோடிக்கும் விலை போயிருக்காங்க. ஸோ முதல் செட்டில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, டெல்லி அணி தாத்தா பண்ண சம்பவம் என்ன, முதல் செட்டில் எந்தெந்த அணிக்கு எந்தெந்த வீரர் எவ்வளோ கோடிக்கு போயிருக்காங்க, யார் யாருக்கு சிஎஸ்கே மும்பை வாங்க பிட் பண்ணாங்க, ஆர்சிபி பண்ண சொதப்பல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மெகா ஆக்ஷன் ஜெட்டாவில் இன்னைக்கு கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷனில் முதல் செட்டில் முக்கிய நட்சத்திர வீரர்களை ஏலத்தில் விட்டாங்க. அதன்படி முதல் செட்டில் முதல் வீரராக ஹர்தீப் சிங் என்ற இந்திய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் போனார். ஸோ அவரை வாங்க முதல்ல சிஎஸ்கே ஆர்ஆர் போட்டி போட்டாங்க. இதில் சிஎஸ்கே 8 கோடி வரையும் ஹர்தீப் சிங்கை வாங்க ஃபைட் பண்ணாங்க. அதில் முதல்ல ஹர்தீப் சிங்கை வந்து சிஎஸ்கே தான் வந்து தூக்கியிருப்பாங்க வாங்க. ஸோ யாருமே வந்து அதுக்கப்புறம் தூக்க வந்திருக்க மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தரப்புலேருந்து உடனே அடிங்க, 2 கோடிக்கு அடிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 7 கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க சிஎஸ்கே டிசி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி எஸ்ஆர்ஹெச் அணியை போட்டி போணுச்சு. எஸ்ஆர்ஹெச் அணி விடாமல் ஹர்தீப் சிங்கை வாங்க ஃபைட் பண்ணாங்க. 15 கோடியே 75 லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை வாங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் போனாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் வந்து ஹர்தீப் சிங் போக போகிறாருன்னு பிட் பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹர்தீப் சிங் அவர்கள் போக போகிறாருன்னு அடிச்சுட்டாங்க. ஆனால் ஆர்டிஎம் கார்டு பஞ்சாப் கிட்ட இருந்ததுனால ஆர்டிஎம் கார்டு மூலம் பஞ்சாப் அணி ஹர்தீப் சிங்கை வாங்கினாங்க. ஸோ உடனே எஸ்ஆர்ஹெச் அணி 18 கோடி கொடுத்துட்டு பஞ்சாப் அணி அவரை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதை ஏற்ற பஞ்சாப் அணி 18 கோடி கொடுத்து ஹர்தீப் சிங்கை வாங்கிட்டாங்க. ஸோ முதல் பையா ஆர்டிஎம் கார்டு மூலம் பஞ்சாப் அணி ஹர்தீப் சிங்கை வாங்கியிருக்காங்க. இதற்கு பருத்தி முட்டை குடல்லே இருக்கலான்னு அவரை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கௌரவமாகவும் இருக்கும். பஞ்சாப் அணி ஹர்தீப் சிங்கை கலட்டி விட்ட உடனேயே, ரிலீஸ் பண்ண உடனேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோலாம் பண்ணார் பஞ்சாப் பேஜை. ஸோ அதை அப்படியே பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அடுத்த வீரராக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பஞ்சாப் வீரர் ரபாடா தான் வந்து ஏலத்துக்கு வந்தார். அவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க ஜிடி மும்பை ஃபைட் பண்ணாங்க. மும்பை ஒரு 7 கோடி வரையும் வந்து ஃபைட் பண்ணாங்க. அடுத்து ஆர்ஜிபி உள்ளே வந்தாங்க. ஆர்ஜிபி ஜிடியிடையே கடும் போட்டி இருந்துச்சு. ஆனால் ஆர்ஜிபி 10 கோடி 75 லட்சம் போனதுக்கு பிறகு பேக் வாங்கிட்டாங்க. இதனால குஜராத் அணி 10 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து ரபாடாவை தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் பையாக பார்க்கப்படுது குஜராத் அணிக்கு. அடுத்ததாக ஐயரை வந்து பார்த்தீங்கன்னா 3வது வீரராக ஏல விட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. ஸோ இவரை வாங்க பஞ்சாப் டிசி கடும் போட்டி போட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வரையும் முதல்ல கேகேஆர் வந்து இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. 10 கோடிக்கு மேலே போனோன்னா கேகேஆர் கலட்டி விட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பர்ஸ் அமௌண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பஞ்சாப் இடையே கடும் போட்டி இருந்துச்சு. இதில் டெல்லி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடிக்கு மேலே போக மாட்டார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 26 கோடி வரையும் போய் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் கிட்ட போனதுக்கு பிறகு டெல்லி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தலையில் செய்யரை கட்டி விட்டுட்டாங்க. செய்யர் போன வருடம் கேப்டனா கோப்பையை வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு இது ஒரு கரெக்டான தொகையாக இருந்தாலும் பஞ்சாப் பிச்சில் செய்யர் சிறப்பாக விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் செய்யரை தைரியமாக பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த வீரராக ஏலத்தில் ஜாஸ் பட்லரை விட்டாங்க. ஜாஸ் பட்லரை வாங்க ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வரையும் வந்து ஃபைட் பண்ணாங்க பஞ்சாப் கூட, லக்னோ கூட. ஸோ லக்னோ ஜிடியிடையே கடைசியாக போட்டி வந்து போணுச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அணி 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லரை தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பை தான். ஏன்னா கில்லும் ஜாஸ் பட்லரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்கன்னா ஒரு வேற லெவல் ஓப்பனிங் காம்போவாக அது இருக்கும். மேலும் குஜராத் போன்ற பிச்சில் ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடக்கூடிய வீரரும் கூட, அனுபவம் வாய்ந்த வீரர், கேப்டனாக கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் சூப்பரான பைனே சொல்லணும். ஆர்ஜிபி பஞ்சாப் போன்ற அணிகள் இந்த ரேட்டுக்கு இவங்களை வாங்கியிருக்கலானே சொல்லணும். ஸோ அடுத்த வீரராக மிச்சில் ஸ்டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட்டாங்க. அவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை முதல்ல ஆர்ஜிபி மும்பை வந்து வாங்க ஃபைட் பண்ணாங்க. இதில் மும்பை அணி ஒரு 8 கோடி வரையும் வந்து வாங்க போனாங்க. ஆனால் ஆர்ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் வந்து இவரை வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு வந்து டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவரை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா போன ஆக்ஷனில் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஏலத்தில் போனார். கேகேஆர் வாங்கினாங்க. ஆனால் இந்த ஏலத்தில் ஆர்ஜிபி இருக்கிற பர்ஸுக்கு இவரை கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். ஒரு பையாக இருந்திருக்கு. ஏன்னா ஆர்ஜிபி பிச்சில் இவர் தான் சிறப்பாக பந்து வீசியிருக்காரு. இதனால் ஒரு 5 கோடி வரையும் போயிருக்கலாம். ஆனால் ஆர்ஜிபி 17 கோடியே 75 லட்ச ரூபாய் வந்த உடனே வேணான்னு சொல்லிட்டாங்க. இதனால் டெல்லி அணி 11 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து ஸ்டார்க்கை வாங்கியிருக்காங்க. மிச்சில் ஸ்டார்க் போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல கலக்கினார். தற்போது வேறு லெவல் ஃபார்ம்லேயும் இருக்காரு. இது ஒரு ஒர்த்து பை ஸ்டீல் பைனே சொல்லணும் டெல்லி அணிக்கு. அடுத்ததாக செட் 1ல் கடைசியாக வந்த ரிஷப் பண்டை தட்டி தூக்கிட்டாங்க லக்னோ அணி. அதுவும் டெல்லி அணி பண்ண ஒரு குட்டி கலத்தாவால் 27 கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ ரிஷப் பண்டை வாங்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வேற லெவல் சம்பவம்னே சொல்லணும். ரிஷப் பண்டை முதல்ல வாங்க ஆர்ஜிபி எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணாங்க. அதில் ஆர்ஜிபி அணி 11 கோடி வரையும் வந்து போனாங்க.
ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் லக்னோ இடையே கடும் போட்டி இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் இவரை ஏன் இவ்வளோ கோடி கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சோம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் 19 கோடி வரையும் இவரை வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதற்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வேணான்ட்டாங்க. 19 கோடி 25 லட்ச ரூபாய் கொடுத்து லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டா வாங்கிட்டாங்க. ஆனால் டெல்லி தாத்தா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆர்டிஎம் கார்டை தூக்கி அவர் எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஹெட்டு வந்து 27 கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து ரிஷப் பண்டா வாங்கிக்க, உன்னட்டி வாங்க முடியுமான்னு கேட்க டெல்லி தாத்தா வேணாம் தம்பி நீனே அவரை வச்சுக்கன்னு சொல்ல லக்னோ அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டாரு. ஸோ 27 கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ அணி ரிஷப் பண்டா வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நட்சத்திர பேட்ஸ்மேன் KL ராகுல் இடத்த நிரப்புற மாதிரி LSG அணிக்கு போயிருக்காரு. ஆனால் லக்னோ அணிக்கு போய் இவர் விளையாடுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான MS தோனி KL ராகுலே லக்னோ ஹெட்டுக்கு எதிராக லக்னோ CVOக்கு எதிராக விளையாட முடியாமல் அந்த அணியை விட்டு வெளில வந்தாங்க. ஸோ அதே நிலைமை ரிஷப் பண்ட்டுக்கும் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப் அணி தான் லக்னோ எடுக்கணும்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ட்விஸ்டாக லக்னோ அணி 27 கோடி ரூபாய் கொடுத்து ரிஷப் பண்டை எடுத்திருக்காங்க. இதன் மூலம் IPL ஹிஸ்டரியிலேயே அதிக தொகைக்கு ஏலத்தில் போன வீரர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையை ரிஷப் படைச்சிருக்கார். ஸோ இதற்கப்புறம் இந்த சாதனை இந்த ஆக்ஷனில் முறியடிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யார்கிட்டையும் அவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இல்லை. இதனால அடுத்த வருஷம் இந்த சாதனையை முறியடிக்க யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த செட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா CSI 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு போனார். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு முன்பு அவர் தான் அதிக தொகைக்கு ஏலத்தில் போன வீரர்ங்கிற லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருந்தார். ஆனால் ரிஷப் பண்ட் 27 கோடி கொடுத்து லக்னோ வாங்கியிருக்கிறதுனால CSI 2வது இடத்துலையும் ரிஷப் பண்ட் முதல் இடத்துலையும் இருக்காரு. இதில் மிச்சில் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. ஸோ முதல் செட்டில் ரிஷப் பண்ட் CSI கொடுக்கப்பட்ட விலை கரெக்டான விலையா பார்க்குறீங்களா? ஸ்டார்க்கை கண்டிப்பாக RCB வாங்கியிருந்துருக்கணுமா? கண்டிப்பாக ஸ்டார்க்கை டெல்லி அணி கரெக்டான தொகைக்கு தான் வாங்கியிருக்காங்களா? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.